அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனும் வீரபாண்டிய கட்டபொம்மனும், அதாவது முருகப்பெருமான் மீது வீரபாண்டிய கட்டபொம்மன் அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார் அப்படின்னும், கட்டபொம்மன் தினமும் திருச்செந்தூரில் முருகனுக்கும் பூஜை முடிந்த பிறகே தன் மதிய உணவை உண்பதை விளக்கமாக கொண்டிருந்தார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டபொம்மன் உருவாக்கிய திருவிழா பற்றியும் திருச்செந்தூர் முருகனுக்கும் கட்டபொம்மனுக்கும் என்ன விதமான சம்பந்தம் இருக்கிறது, அது குறித்த ஒரு சிறிய வரலாறை பற்றி நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருப்பதோடு மிக பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லலாம். அளவு கடந்த பக்தியை வைத்திருந்ததுனாலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன் முருகன் மீது அலாதி பிரியமாகவும் வைத்திருப்பதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய மதிய உணவை கூட முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து முடித்ததற்கு பிறகே உண்பதை விளக்கமாகவே கொண்டும் இருந்தாராம். கட்டபொம்மனின் கோட்டையோ பாஞ்சாலங்குறிச்சியில், திருச்செந்தூரோ தொலைவில் இருக்கிறது. முருகனுக்கு நிவேதனத்தை தெரிந்து கொள்ளும் விதமாக திருச்செந்தூரில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் ஆங்காங்கே கல் மண்டபங்கள் அமைத்து உள்ளே வெண்கல மணிகளை பொருத்தினார். ஒவ்வொரு மண்டபத்திலையும் சேவகர்களை நிறுத்தியிருந்தார். திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை முடிந்ததும் திருச்செந்தூர் கோவில் மணி ஒலிக்கத் தொடங்கும். இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த மண்டபத்திற்கு இந்த மணியோசை கேட்கும். இதற்காக ஆறுமுகநேரி, ஆத்தூர், ஓட்டப்பிடாரம், பாஞ்சாலங்குறிச்சி உள்பட பல விதங்களில் மணிமண்டபம் அமைத்திருந்தார் கட்டபொம்மன். இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டபமாக மணி ஒலித்து இறுதியில் பாஞ்சாலங்குறிச்சி மண்டபத்தில் மணி ஒலிக்கும். மேலும் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் கட்டபொம்மனுக்கு திருச்செந்தூர் கோவிலில் இருந்து இலை விபூதி பிரசாதத்தை குதிரை வீரர்கள் கொடுத்துவிட்டு செல்வார்களாம். விபூதி கிடைத்த பிறகுதான் மற்ற வேலைகளையும் தொடங்க வாங்கலாம். மேலும் முருகன் மீது இருக்கக்கூடிய பக்தியால் தன் நெற்களஞ்சியத்தில் இருந்து அன்னதானத்திற்காக பல ஆயிரம் கோட்டை நெல்லை தானமாக விளங்கியும் இருக்கார். ஒரு சமயம் இவர் தன் மனைவிக்காக தங்க அட்டிகை தயாரித்தார். அன்றிரவே அவர் கனவில் தோன்றிய முருகன் அந்த அட்டிகையை தனக்கு தரலாமே என கேட்க உடனேயே முருகனுக்கு காணிக்கையாக தந்து விட்டார். இன்னொரு சமயம் மாசி விழா தேரோட்டத்திற்காக தயாராக இருக்கிறது. கட்டபொம்மன் வடம் பிடிக்க வேண்டும், அவனால் வர முடியல. பக்தர்கள் இழுக்க சிறிது தூரம் வந்து நின்று விட்டாங்க. கட்டபொம்மனுக்கு செய்தி போய் அவரும் வந்து தேர்வடத்தை தொட தேர் நகர்ந்தது. இதே போல பல அற்புதங்களை கட்டபொம்மன் மூலம் அவரின் பக்தியை மெச்சி அருளியிருக்கிறாரு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம முருகப்பெருமான் மீது அலாதி பிரியமும் அளவு கடந்த பக்தியும் கொண்டிருந்தாராம் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயர்களால் கயத்தாறுல தூக்கில போடப்பட்ட போது அவர் கடைசி வார்த்தையாக திருச்செந்தூர் முருகா அப்படின்னு தான் சொல்லியிருக்காராம். கட்டபொம்மன் உருவாக்கிய திருவிழா அப்படின்னும் இருக்கிறதுங்க. இது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது வழிபாடுகள் திருச்செந்தூர் ஆலயத்தில் அவரது வாரிசுகளால் இன்றளவும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. திருச்செந்தூர் முருகன் ஆலயம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். முருகப்பெருமான் தமிழ்நாட்டிலேயே திருச்செந்தூர் மற்றும் சுவாமிமலை ஆகிய 2 ஆலயங்களில் தான் தெய்வமாகவும் குருவாகவும் அருள் பாலிக்கிறார். அதன் பின்னணியில் வரலாறும் இருக்கிறது. அதை ஆய்வு செய்தால் திருச்செந்தூர் தலத்தில் முருகப்பெருமானுக்கு குரு பகவான் சூரனை வதம் செய்ய முக்கிய தகவல்களை அளித்ததாக தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் திருச்செந்தூர் தலத்தில் அருளாசையும் விளங்கினார். எனவேதான் திருச்செந்தூர்
திருச்செந்தூர் தலம் முருகனை குருவாக வணங்குவதற்கும் ஏற்ற தலமாக அமைந்திருக்கிறது. ஒருவரது வாழ்க்கையில் குரு என்பவர் மிக மிக முக்கியமானவர். நாம் வாழ்வில் நல்லது செய்து புண்ணியம் சேர்க்க வேண்டுமானால் குருவின் வழிகாட்டுதல் இருந்தால் மட்டுமே முடியும். அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் தனது பக்தர்களில் பலருக்கு குருவாக திகழ்ந்து அவர்களது வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றியும் இருக்கிறார். திருச்செந்தூரில் இதற்கான அதிசயங்கள் பல நடந்திருக்கு. குறுநில மன்னர்களாக திகழ்ந்த கட்டபொம்மன்களையும் திருச்செந்தூர் முருகன் குருவாக இருந்து வழிநடத்தியது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. முருகப்பெருமான் மீது கட்டபொம்மன் மன்னர்கள் வைத்திருந்த பக்திக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னும் சொல்லலாம். தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சியில் 250 சிற்றார்களை உள்ளடக்கி கோட்டை அமைத்து கட்டபொம்மன் மன்னர்கள் ஆட்சி செய்து வந்தாங்க. வீரத்தில் சிறந்த குறுநில மன்னர்களில் ஒருவராக அவர்கள் திகழவும் செய்தாங்க. எந்த அளவுக்கு அவர்கள் வீரம் கொண்டவர்களாக இருந்தார்களோ அதே அளவுக்கு அவர்களிடம் பக்தியும் அபரிவிதமாகவே இருந்தது. இதற்கு வழிவகுத்தது கட்டபொம்மன் பரம்பரையின் வழிவந்த 40வது தலைமுறையைச் சேர்ந்த கட்டபொம்மன் மன்னர் ஆவார். அவரது குலதெய்வம் ஜக்கம்மா. அந்த தெய்வத்தை வழிபடுவதற்காக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேயே ஆலயம் உருவாக்கி இருந்தார். இருந்தாலும் அவரது மனம் முழுவதும் திருச்செந்தூர் முருகனிடமே இருந்திருக்கு. திருச்செந்தூர் முருகன் நினைக்காமல் வணங்காமல் அவர் எந்த ஒரு செயலையும் செய்ததே இல்லை. திருச்செந்தூர் முருகனிடம் உணர்வுலையும் உரிமையிலையும் அவர் இரண்டரை கலந்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். மூச்சுக்கு மூச்சு திருச்செந்தூர் முருகா என்று உச்சரிப்பதையே அவர் விளக்கத்திலையும் வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் மதியம் கருவறையில் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைத்து பூஜைகள் முடிந்த பிறகு மதிய உணவு சாப்பிடுவதை வழக்கமாகவே கொண்டிருந்தார். திருச்செந்தூரில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் பாஞ்சாலங்குறிச்சி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தினமும் மதியம் திருச்செந்தூரில் முருகனுக்கு நைவேத்தியம் ஆகிவிட்டது என்பது அவருக்கு எப்படி தெரிந்தது? இதற்கு அந்த காலத்திலேயே அந்த கட்டபொம்மன் அருமையாக ஒரு ஏற்பாடும் செய்திருந்தார். அதாவது திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரத்தின் 7வது மாடத்தில் அவர் மிக பிரம்மாண்டமான வெண்கல மணி ஒன்றை அமைக்க உத்தரவிட்டார். அதுபோன்று திருச்செந்தூரில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை சுமார் 2 கிலோமீட்டர் இடைவெளியில் ஆங்காங்கே மணிகட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. மண்டபங்களையும் அமைத்திருந்தார். ஒவ்வொரு மணி மண்டபத்திலையும் பணியாட்களை நியமனம் செய்திருந்தார். திருச்செந்தூர் கோவிலில் மதியம் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைத்த பூஜைகள் முடிந்ததும் ராஜகோபுரத்தில் 7வது மாடத்தில் கட்டப்பட்டிருக்கும் வெண்கல மணியை ஒருவர் வேகமாக அடித்து ஒலிக்கச் செய்வார். அந்த ஒளி சத்தம் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருக்கும் அடுத்த மணி மண்டபத்துக்கு கேட்கும். உடனே அந்த மண்டபத்தில் இருப்பவர் அங்கிருக்கும் மணியை அடிப்பார். அது அடுத்த 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மணி மண்டபத்துக்கு கேட்கும். அந்த சத்தம் கேட்டதும் அந்த அடுத்த மணி மண்டபத்தில் இருப்பவர் பிரம்மாண்டமான வெண்கல மணியை ஒலிக்கச் செய்வார். இப்படியே திருச்செந்தூரில் அடிக்கப்படும் வெண்கல மணியோசை அடுத்தடுத்து மணிமண்டபங்கள் மூலமாக கடந்து பாஞ்சாலங்குறிச்சியை எட்டிவிடும். அந்த மணியோசை கேட்டதும் கட்டபொம்மன் மன்னர் மகிழ்ச்சி அடைவார். அதன் பிறகே அவர் திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைத்து கொண்டு மதிய உணவை அருந்த அமருவாராம். இது 1 நாள் 2 நாள் நடந்தது கிடையாது. 40வது வழிவந்த மன்னரான கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில் வாழ்ந்த அனைத்து நாட்கள்லையும் நடந்திருக்கு. இதன் மூலமாக கட்டபொம்மன் திருச்செந்தூர் முருகன் மீது வைத்திருந்த பக்தியும் அன்பும் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். கட்டபொம்மன் அமைத்த அந்த மணி மண்டபங்கள் இன்றும் ஆறுமுகநேரி, ஆத்தூர், பழைய காயல், ஓட்டுப்பிடாரம் உள்பட பல இடங்களில் இருப்பதை காண முடியும். அந்த 40வது கட்டபொம்மனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு மன்னர்களும் திருச்செந்தூர் முருகனுக்கு மதியம் நைவேத்தியம் முடிந்த பிறகு சாப்பிடுவதையே வழக்கத்திலையும் வைத்திருந்தாங்க. கட்டபொம்மன் மன்னர்கள் வரிசையில் 47வது மன்னராக பதவியேற்று வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி நிறைவு பெற்ற பிறகு அந்த மணி மண்டபங்கள் பயனில்லாமல் போய்விட்டது. அதுபோல திருச்செந்தூர் ஆலய ராஜகோபுரத்தின் 7வது மாடத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான வெண்கல மணியும் பயன்படுத்தாமலேயே இருந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் ஆலயத்தில் கும்பாபிஷேக பணிகள் நடந்தபோது அந்த மணியை சீரமைத்து மீண்டும் ஒலிக்கச் செய்திருக்காங்க.
மேலும் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் கட்டபொம்மனுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து இலை விபூதி பிரசாதத்தை குதிரை வீரர்கள் கொண்டு வந்து கட்டபொம்மனிடம் கொடுத்து செல்வாங்க. விபூதி கையில் கிடைத்த பிறகே அன்றாட பணிகளை கட்டபொம்மன் தொடங்குவாராம். வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் முருகன் மேல் கொண்டிருந்த பக்தியால் தன்னுடைய நெற்களஞ்சியங்களில் இருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அன்னதானம் அளிக்க பலாயிரம் கோட்டை நெல்லை அனுப்பி கொண்டிருக்கும் வழக்கத்தையும் கொண்டிருந்தார். குடிமக்களும் தம் வயல்களில் இருந்து நெல்லை காவடியாக சுமந்து கோவிலுக்கு செலுத்தும் நடைமுறையையும் கொண்டு வந்து பணிந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் தன்னுடைய மனைவிக்கு தங்க அட்டிகை ஒன்று அன்பளிப்பாக வழங்க விரும்பி பொற்கொள்ளரிடம் அதை தயாரிக்கும்படி சொல்லியிருந்தார் கட்டபொம்மன். அன்றிரவு அவர் கனவுல தோன்றிய முருகன் அந்த அட்டிகையை நீ எனக்கு தந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காராம். அட்டிகை தயாரான உடனேயே அதை எடுத்து போய் திருச்செந்தூர் கோவிலில் முருகனுக்கு அணிவித்து விட்டார். இந்த சம்பவம் நடந்து எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. காலங்கள் மாறியும் போச்சு. இருந்தாலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் கொடுத்த ரத்தின மாலையும் இதர ஆபரணங்களும் இன்றும் பொலிவோடு திருச்செந்தூர் முருகனுக்கு அலங்கரிக்கப்படுது. இன்னொரு சமயம் திருச்செந்தூரில் மாசி திருவிழா நடந்து கொண்டிருந்துச்சு. தேரோட்டத்திற்கு தேர் தயாராக நிற்கிறது. கட்டபொம்மன் வந்து வடம் பிடித்து கொடுக்க வேண்டும். ஏனோ அன்று வர முடியல. சரி, நாமே தேரை இழுத்து விடலாம் அப்படின்னு பக்தர்கள் தேரை இழுத்தாங்க. தேர் சிறிது தூரம் உருண்டது. அதற்கு மேல் நகராமல் நின்று விட்டது. தேரின் சக்கரம் ஓரத்தில் பதிந்து நின்று கொண்டிருந்தது. எவ்வளவோ பக்தர்கள் முயற்சித்தும் தேர் நகரவே இல்லை. இதற்கிடையில் கட்டபொம்மனுக்கு செய்தி கொண்டு சேர்த்து அவரும் அங்கு வந்து சேர்ந்தார். கட்டபொம்மன் தேர் வடத்தை பற்றி பிடித்தார். உடனே தேர் நகர்ந்தது. இதுபோல பல அற்புதங்களை கட்டபொம்மன் மூலம் முருகப்பெருமான் அவரின் பக்தியை மிச்சி அருளியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். கட்டபொம்மன் மன்னர்கள் திருச்செந்தூர் முருகனுக்காக அளித்த நிலங்கள் ஏராளம். அவை இன்றும் செந்தில் மண்ணை இன்று பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது.